நெடுஞ்சாலைன்னு ஒரு படத்தோடைய ஒரு ஆடியோ லான்ச் கமலா தேட்டரில். இதுக்கு ரஹ்மான் சார் வராங்க, ஏஆர் முருகதாஸ் சாரும் வராங்க. ஸோ பையனை வந்து நீங்கள் வாசிக்க சொல்லுங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போது நான் போயிட்டு ஒரு ட்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் சோலோ ஒன்று வாசித்தேன். ஸோ ஃபுல்லாக ரஹ்மான் சார், ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி ரெண்டு பேர் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரஹ்மான் சார் வந்து இப்படி கூப்பிட்டு ட்ரம்ம பாய் கம் ஹியர்னு சொல்லிட்டு எங்களை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லாருமே எடுத்தோம். ரஹ்மான் சார் என்ன பண்ணாருன்னா டப்புன்னு ஒரு ஃபோன் எடுத்துட்டு ட்விட்டரில் லைவ் போட்டு ஃபுல்லாக நான் வாசிக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு க்ளோஸ்அப்பு க்ளோஸ்அப்லாம் வச்சு அவர் என்ன அங்கேயே ஒரு ஷார்ட் இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாரு. 2019 செகண்ட் இன்டர்வியூ. அப்போவே உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, யார் உங்கள் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டரில் வர அந்த லைவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு படித்து காட்டிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்க ரஹ்மானை? நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து 2013. ஸோ 13ல் வந்து நெடுஞ்சாலைன்னு ஒரு படத்தோடைய ஒரு ஆடியோ லான்ச் கமலா தேட்டரில் பண்ணாங்க. நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சத்யா அவர்னு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து ஆமாம், ஸோ சத்யா அங்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச், இதுக்கு ரஹ்மான் சார் வராங்க, ஏஆர் முருகதாஸ் சாரும் வராங்க. ஸோ பையனை வந்து நீங்கள் வாசிக்க சொல்லுங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஹி வாஸ் ஸோ கைண்ட் இனஃப் டு சே தட். அப்போ நான் போயிட்டு ஒரு ட்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் சோலோ ஒன்று வாசித்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அண்ட் எல்லாருமே கடைசியாக வந்து இந்த சிடிலாம் லான்ச் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு சோஃபாலாம் ரஹ்மான் சார், ஏஆர் முருகதாஸ் சார் இந்த மாதிரி ரெண்டு பேர் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. ரஹ்மான் சார் வந்து இப்படி கூப்பிட்டு ட்ரம்ம பாய் கம் ஹியர்னு சொல்லிட்டு எங்களை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லாருமே எடுத்தோம். அவருக்கு இந்த குழந்தை மியூசிஷியன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்சல்யூட்லி. ஸோ அப்போ அவர் வந்து அப்பா கிட்ட சொன்னாங்க, பிரில்லியன்ட்டான ஒரு ஜீனியஸ்ல நீங்க. அப்போ அவர் அப்பா கிட்ட சொன்னாங்க, இங்கே தான் கேம் இருக்குது, ஒன் டே யூ கம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரங்கரேசாவில் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்க, நீ தான் ட்ரம்ஸ் வாசிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2014 மார்ச்சோ ஏப்ரலோ we are going to that Rangareza. That was the first time I'm seeing the college, the conservatory. அப்போ I was awestruck ன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய ப்ராக்டிஸ் ரூம்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், a place filled with music and great vibration. அப்போது போயிட்டு அந்த ரங்கரேசாவில் வாசித்தோம். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட சொன்னேன், டேடி எனக்கு இங்கே தப்லா கற்றுக்கணும் போல இருக்குது. ஏன்னா தப்லா ராஜேஷ் மாஸ்டர்னு ஒருத்தர், அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே ரொம்ப நல்லா வாசித்தாங்க. ஸோ எனக்கு அங்கே கற்றுக்கணும்னு சொன்னேன். அப்போ அப்பா கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது தப்லா கற்றுக்கிறதுக்காக நான் அங்கே போனேன். அப்போது ஐ யூஸ் டு கோ தேர் ஆன் அண்ட் ஆஃப். அதுக்கப்புறமா அங்கே ரஷ்யன் பியானோ ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து டாக்டர் சுரோஜித் சாட்டர்ஜி சார் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் கேஎம்மில் வந்து நான் ஒரு 2 கேஎம் டே, அதாவது கேஎம் ஆனுவல் டேக்கு நான் வாசிச்சிருக்கேன். ஸோ ஐ ஸ்டடி தேர் ஃபார் ஒரு 2.5 years, ஒரு 3 years நான் அங்கே படித்தேன் நான். அப்போது நான் அங்கே ஃபுல்லாக காலேஜை சுற்றி வருவேன். நான் எங்கே எதாவது ஃப்ரீ ரூம் இருக்கோ, பியானோ இருக்கோ, ட்ரம்ஸ் இருக்கோ, அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ரூம்குள்ளே கூட போய் உட்காந்துப்பேன் நான். அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை கவனிச்சிட்டு இருப்பேன். அப்போது இந்த ரஷ்யன் பியானோ ஸ்டுடியோவில் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், இட் ரியலி இன்ஸ்பயர்டு அண்ட் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அது அப்போது அங்கே போய் சேர்றேன். ஒரு சாட்டர்ஜி மாஸ்டர் கிட்டேருந்து அவர் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் அவர்கிட்டேருந்து ஒரு 2 பீஸ் கற்றுக்கிட்டேன், ஃப்ளட் டைம் அண்ட் டாக்டர் கிரேடஸ் அட் பர்னாஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள் பீ கூட நானாக அங்கே எடுத்துகிட்டு போன பீஸை அதை அவர் கொஞ்சம் கைட் பண்ணார் அவருடைய ஒரு ஸ்டைலில். ஸோ அங்கே ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ரஹ்மான் சார் அப்பப்போ கேஎம்க்கு வருவார் அண்ட் அவர் நிறைய கெஸ்ட் கூட்டிகிட்டு வருவார். ஸோ பாலிவுட் ஆக்டர் நம்ம அனில் கபூர், ஸோ அவர்லாம் அவர் கூட்டிகிட்டு வந்து திஸ் கேம்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு இன்ஸ்டன்ஸில் அவர் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள்லாம் வாசிக்காமீங்கன்னு சொல்லும்போது நான் போய் பியானோவில் டெபியூசி கம்போஸ் பண்ண கிரேடஸ் அட் பர்னாசம்னு ஒரு பீஸ் வாசிக்கிறேன். எல்லாருமே வாசித்தாங்க, பட் நான் தான் கடைசியாக வாசித்தேன். இப்போ ரஹ்மான் சார் என்ன பண்ணாருன்னா டப்புன்னு ஒரு ஃபோன் எடுத்துட்டு ட்விட்டரில் லைவ் போட்டு ஃபுல்லாக நான் வாசிக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு க்ளோஸ்அப்லாம் வச்சு. திஸ் வாஸ் இன் 2015 January 19th அன்னைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே. எனக்கு நல்ல ஞாபகம். ஆமாம். ஸோ January 19th அன்னைக்கு 2015 அவர் ட்விட்டர் லைவ் போடுறாரு. அப்போது அவர் என்ன அங்கேயே ஒரு ஷார்ட் இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாரு. 2019 செகண்ட் இன்டர்வியூ. ஸோ அப்போவே உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, யார் உங்கள் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டரில் வர அந்த லைவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு படித்து காட்டிகிட்டு இருந்தேன். அப்போது விவர் ஓவர் த மூன். எங்கள் அப்பாவுக்கும் சரி, எனக்கும் சரி, மாஸ்டருக்கும் சரி, எல்லாருக்கும் சரி ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம வாசிச்சது ரஹ்மான் சார் வீடியோ எடுத்துட்டார். ஒரு 2 months ஆஃப்டர் தட் மியூசிக் காலேஜ், அடையார் மியூசிக் காலேஜில் இன்னொரு ஃபெலிசிட்டேஷன், நாட் ஃபெலிசிட்டேஷன், ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ கேஎம்லேருந்து எல்லாருமே போயிட்டு அதில் வாசிக்கிறாங்க. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் நான் அந்த ஆக்டை நான் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுறேன். என்னன்னா
நான் எல்லாமே வாசிச்சு முடிச்சுட்டு ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள்பீ அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன். ஓ வாவ். ஸோ அப்போ வந்து கண்ணு மூடி வாசிப்பேன், திரும்பி வாசிப்பேன், தலைக்கீழ வாசிப்பேன், எப்படினால வாசிப்பேன். நான் லிடியன்டா. ஐயோ அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டில் அ லேர்னர், ஆல்வேஸ் கோயிங் டு பி அ லேர்னர். அப்போ தான் அந்த மியூசிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராண்ட் பியானோவில் ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள்பீ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வாசிக்கிறேன். அப்போ நான் பிளைண்ட் ஃபோல்ட் திறந்து பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது ரஹ்மான் சார் ஏன் நின்று கை தட்டிட்டு இருக்காரு. ஓ லவ்லி. ஸோ அவரு அண்ட் நிறைய பேர் அங்கே உள்ள டிக்னிட்டரிஸ்லாம் தே கேவ் அ ஸ்டாண்டிங் அவேஷன். அப்போது ஈவன் மோர் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிம் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். பரவாயில்ல, அவர் என்னோட ஏஜ் அது இதெல்லாம் பார்க்காம, சரி சின்ன பையன் வாசிக்கலாம் பார்க்காம அவரை மறந்து ரஹ்மான் கிட்ட வெரி ஜெனுவைனா வரும். அது என்னன்னா ஒரு அப்ரிசியேஷன் அவர் கொடுத்தாருன்னா அது 100% உண்மையா இருக்கும். கண்டிப்பா அவரோட இதயத்திலேருந்து, அவரோட ஃப்ரம் ஹிஸ் செரிப்ரம், அது 100% உண்மையா இருக்கும். அந்த பொய்யான ஒரு அப்ரிசியேஷனே அவருக்கு கிடையவே கிடையாது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி கண்டினியூட் அண்ட் நானும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் பர்சியூ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம்னா ஒரு லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 35 சொல்லலாம். பட் நாட் மோர் டு லேர்ன். ஒரு 35. பட் எல்லாமே மாஸ்டர், அந்த எல்லாமே பயங்கரமா வாசிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் வாசிக்க தெரியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் சொல்லுங்க. பரவாயில்ல, மறந்துட்டீங்களா? இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் லிஸ்ட் போடணும்னு ரொம்ப நாளா ஒரு அஜெண்டா வச்சிருந்தேன். நான் ரிதம் ஃபேமிலியில அண்ட் பியானோல அண்ட் கீபோர்ட், சிந்தசைசர்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளூட் வாசிப்பேன். ஆனா திட்டுவா ஃப்ளூட் அது மட்டும் தான் நான் வாசிக்கிறேன். பட் வாசிப்பேன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த 2 தான் அதுல, அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறதால அந்த கான்செப்ட புரிஞ்சுட்டு நீங்க புதுசா ஒண்ணு கொடுத்தா கூட ஒரு 5 நிமிஷத்துல வாசிச்சிருவாங்க மெலடி இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற ஒரு மெயினான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா மெலடி அண்ட் ரிதம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அதான் இருக்கு. மியூசிக் ஃபுல்லாவே மெலடி அண்ட் ரிதம். ஸோ அந்த கான்செப்ட் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டா இட்ஸ் ஈஸி டு ப்ளே. கண்டிப்பா.